இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவுக்கு இன்ஜுரி ஆகியிருக்கு. 4வது டெஸ்ட் போட்டியில் விளையாடுறது சந்தேகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுதான் இப்ப இந்திய ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 5 பல் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய ஆடிக்கிட்டு இருக்காங்க. முதல் போட்டியிலேயே அபார வெற்றி. பட் அந்த மேட்ச்ல ரோஹித் சர்மா இல்ல, ஜாஸ்பிரிட் பும்ரா தான் இந்தியனை லீட் பண்ணாரு. மேட்சை வின் பண்ணிட்டோம். ரெண்டாவது மேட்ச்ல ரோஹித் சர்மா கம்பேக் கொடுத்திருந்தாரு. யாருமே இந்தியன்ல சிறப்பா விளையாடல. சோ ஆஸ்திரேலியா சிறப்பான வெற்றியை பதிவு பண்ணிட்டாங்க. கபால் நடந்த 3வது டெஸ்ட் போட்டியானது டிராவ்ல முடிச்சிருக்கு. சோ இப்போதைக்கு இந்த டெஸ்ட் தொடரானது 1-1 அப்படின்ற கணக்குல சமன்ல இருக்கு. இந்திய கேப்டன் ரோஹித் சர்மாவை பொறுத்த அளவுக்கு அந்த 2 டெஸ்ட் போட்டியிலுமே சொற்ப ரன்களுக்கு ஆட்டம் இழந்திருக்காரு. இந்த ஆஸ்திரேலியா டூருக்கு முன்னாடி நியூசிலாந்து அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தாங்க. அந்த சீரீஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மொத்தமாவே 6 இன்னிங்ஸ்லயும் சேர்த்து ரோஹித் சர்மா வெறும் 91 ரன்கள் மட்டும் தான் எடுத்திருந்தாரு. அதே மாதிரி தான் விராட் கோலியுமே பயங்கரமா சொதப்பி இருந்தாரு. பட் விராட் கோலியோட ஃபார்ம் பத்தி யாருமே அதிகமா பேசல. அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக செஞ்சுரி எடுத்துட்டாரு. பட் ரோஹித் சர்மா இன்னுமே ஃபார்முக்கு திரும்பல அப்படின்ற மாதிரி அவருக்கு எதிராக ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தான் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான 4வது டெஸ்ட் போட்டிக்கு முன்னாடியே நெட் பிராக்டிஸ்ல ஈடுபட்டிருக்காரு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா. எப்பவுமே ரோஹித் சர்மா நெட்ஸ்ல கொஞ்சம் அதிரடி ஆடிக்கிட்டு இருப்பாரு. ஆனா இந்த தடவை நெட்ஸ்ல அதிகமா டிஃபென்ஸ் ஆட தான் முயற்சி செஞ்சாரு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நிலையில தான் நெட் பிராக்டிஸ் அப்ப ரோஹித் சர்மாவோட முழங்கால் பகுதியில பந்து தாக்கி இருக்கு. ஃபர்ஸ்ட் அதை எதுவுமே பெருசா எடுத்துக்காம ரோஹித் சர்மா தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. ஆனா சில நிமிடங்களிலேயே வலி அதிகரிச்சிருக்கு. உடனடியா பிசியோ வளைச்சு வந்திருக்காங்க. அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்டுமே கொடுத்திருக்காங்க. இந்த நிலையில தான் ரோஹித் சர்மா 4வது டெஸ்ட் போட்டியில விளையாடுவாரா அப்படின்ற சந்தேகமும் எழுந்திருக்கு. அவருக்கு ஏற்பட்டிருக்க இன்ஜுரியானது பெருசா இல்ல அப்படின்னா கண்டிப்பா 4வது டெஸ்ட் போட்டியில விளையாடுறதுக்கு தயாராகிடுவாரு. ஒருவேளை ரோஹித் சர்மா அந்த போட்டியில பங்கேற்கல அப்படின்னா ரோஹித் சர்மாவுக்கு பதிலா சர்ஃப்ராஸ் கான் பிளேயிங் லெவன்ல வரதுக்கான வாய்ப்பும் அதிகமா இருக்கு. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட் சீரீஸ்லயே இந்திய அணிக்காக சிறப்பா ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அப்படின்னா அது KL ராகுல் தான். நல்ல தொடக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அவருக்குமே விரல் பகுதியில் காயம் ஏற்பட்டிருக்கு. சோ அவருமே இன்ஜுரியில இருந்து மீண்டு வந்து 4வது டெஸ்ட் போட்டியில சிறப்பா விளையாடணும் அப்படிங்கிறது இந்திய ரசிகர்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பா இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம்.